இந்தாங்கண்ணா விபூதி குங்குமம். ஆமா, இது பெரிய அணு ஆயுதம், கிடைக்காது. இதான் பொட்டிக்கடை விக்கிறாங்கடா. ஏண்டா இப்படி சதா கோயில் குளம்னே சுத்திட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இதுக்காக நான் 10வது வரைக்கும் படிக்க வச்சேன். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து 4 காசு சம்பாரிச்சுனா நம்ம குடும்ப கஷ்டம் தீரும். அதுக்காக தான் அம்மன் கோயில் போயிருந்தேன். அவ மனசு வச்சா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும். நம்ம கையில என்ன இருக்கு? 10 விரல் இருக்கு. கால்ல அதுலயும் 10 விரல் இருக்கு. காலுக்கு கீழே செருப்பு இருக்கு. தெரியுதுல்ல? எங்கடா போயிருந்த? யானை தேடி போனாங்க. யானை எங்க போயிருந்த? அது என்ன தேடி போயிருக்குங்க. நீ எங்க போயிருந்த? யானை தேடி போனாங்க. புறாத கழுத்து இல்லாத பையல. அண்ணா, நம்ம ராமுவ ஊரை சுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, என்ன வேலை பண்ணிட்டு பாத்தீங்களா? ஆமாண்டா, ஒரு உயிரியே காப்பாத்தி நமக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்துருக்கு. டேய், யானை கொண்டு போய் சுத்தி போடு. வாங்க, ஆளுக்கு ஒரு கை இப்படி போ. ஆளுக்கு ஒரு கை எதுக்கு? யானை சுத்தி போட சொன்னீங்களே. டேய் மடையா, திருச்சி சுத்தி போடுறா. என்ன இவன் எப்படி வேலை சுத்திங்க? டேய், கடவுள் எல்லாருக்கும் மூளையை மண்டையில தான் வைப்பா. உனக்கு மட்டும் மூளையை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்தான்டா. நீங்க மூளையோட சொல்ல வேண்டியதானே? போடா. இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படிமா இருந்துச்சு? ஆத்தா புண்ணியத்துல இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருந்துச்சுப்பா. அப்படியாம்மா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு உள்ள வைமா. போ. அண்ணே, சொல்ல மறந்துட்டேன், ஒரு சாமி சிலை வேணும். எல்லாமே சாமி தான் ஐயா. என்ன சாமி? கருப்பு சாமி, அதானே எங்க குல தெய்வம். கருப்பு சாமி சிலை தானே, தந்துருவோம். கண்ணப்பா, நீ ஒரு காரியம் பண்ணு. இந்த பக்கத்துல கடை, இந்த 50 பைசாவுக்கு போயில மட்டும் வாங்கிட்டு வந்துரு. நான் அதுக்குள்ள எடுத்து வைக்கிறேன். சரி அண்ணா. இந்தாங்கண்ணா போகல. கொண்டா போயில கொண்டா. இந்தா, நீ கேட்ட கருப்பசாமி எப்படி நல்லா இருக்கா? கருப்பன் சாமி முகத்துல முருகன் சாமி கலையா இருக்கு. செஞ்சது தங்கச்சாமி இல்ல. என்னன்னு இது? கருப்பன் சாமி கையில அருவாளுக்கு பதில் வேல் இருக்கு. வேலு கொண்டா 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 கொண்டா. இப்ப என்ன உனக்கு என்ன அருவாள் தானே வேணும்? இரு இரு இரு. நீ ஒரு காரியம் பண்ணு. இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில. வேணாண்ணே, இப்படியா இருக்கட்டும். இதுவும் வித்தியாசமா இருக்குது. அப்ப 30 ரூபா கொடு. 30 ரூபாய் தானே? இந்தாங்கண்ணே. அண்ணே, நான் வரட்டுமா? என்னமா? ஏன்பா, கந்தசாமிய கருப்பு சாமின்னு ஏமாத்தி கொடுத்துட்டீங்களே, இது தப்பில்ல? ஏமாத்தி கொடுக்கலாமா? ஏன் மாத்தி கொடுத்தேன்னு கேளு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒரே சாமி தான். அவன் கருப்பு சாமி தான் வேணுங்கிறான். இல்லன்னா வருத்தப்படுவானா இல்லையா? அதுக்காகத்தான் மாத்தி கொடுத்தேன். யோ பிராடு மாமா. அடிஷர் இருப்பாரு. யாரடா பிராடு மாமாங்கிற? பல்லெல்லாம் தட்டி போடுவான் தட்டி. என்ன என்னையா பொம்மைய மாத்தி கொடுத்தா பிராடுன்னு சொல்லாம வேற என்னையா சொல்லுவாங்க? அது போட்டும், வயசுக்கு வந்த பொண்ண சட்டிப்பானை விக்க சந்தைக்கு அனுப்பிச்சிட்டு நீ இங்க என்னையா பண்ற? அட காலகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உன் புத்தி கேட்டல? எட்டுதுடா. அதனாலதான் வெளியில ஒரு நல்ல ஆம்பளை மாப்பிளையா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. ஏயா உன் பொண்டாட்டி அதான் ஏன் அக்கா, அவ சாகும்போது உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல? கொடுத்தேன். ஏன் சாக போற கட்ட சாந்தி அடையட்டுமேன்னு அப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப வாழ போற என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு அதை இல்லைங்கிறேன். இப்ப நீ என்னங்கிற? என்ன தவிர அவ கழுத்துல யார் தாலி கட்டுறான்னு நான் பாக்குறேங்கிற. படா மூதி ஒத்திக்கிட்டு படா. சவால் விடுறான் சவால். நானே காக்கா, இவன் என்கிட்ட வந்து காக்கா மாதிரி கத்திட்டு போறான் பாரு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. ராஜா கைய வச்சா அது ராங்கா. சங்கரே, அண்ணன் வீட்டுல இருக்காரா? அண்ணன் காலையில வெள்ளன வெளியே போயிட்டாரு. அப்படியா? அண்ணன் கிட்ட சாமி ஊர்வலத்துக்கு யானை கேட்டிருந்தேன். சரி. அதுக்கு முன்பணமா 300 ரூபாய் கேட்டிருந்தேன். சரி. நான் உன்கிட்ட கொடுத்துறேன். சரி. நீ அண்ணன் கிட்ட மறக்காம கொடுத்துறியா? சரி, அங்க வச்சிட்டு போங்க. சரி தம்பி. பாத்துக்க தம்பி, இங்க வைக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? சரி. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்பேன. யோ, பொம்பளைங்க குளிச்சு துணி துவைக்கிற இடத்துல ஆம்பளை நீ துவைச்சிட்டு இருக்கியே, வெக்கமால வாய வெளியில. முடியாது. ஆம்பளைக்கு பொம்பளை சமம்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன இஷ்டம் தான் நீ வந்து குளி. யோ, இதுக்கு மேலே நீ பேசினா மரியாதை கேட்டுரும். யோ, வாய வெளியில. வர முடியாது. வர முடியாதா? முடியாது. வர வழைக்கிறேன். ஆமா, உனக்கு நீச்சல் தெரியுமா? அது ஒண்ணுதான் தெரியாது. அப்படியே ரொம்ப வசதியா போச்சு. எதுக்கு? இதுக்குதான். ஐயோ முன்னூறு. ஐயோ முன்னூறு போச்சு. ஐயோ முன்னூறு முன்னூறு.
யோ 30 ரூபாய் கூட பெறாத துணி 300 காத்திரியே. நான் துணியவா சொன்னேன்? முனுசாமி 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனா. எதுக்கு துணி துவைக்கவா? யானைக்கு. ஐயோ, எனக்கு கூட தெரியாது. பஞ்சாயத்தை கூட்டுவேன். பஞ்சாயத்தை கூட்டுவேன். ஒரு ஆம்பளை தனியா குளிக்கும் போது ஒரு பொம்பளை வந்து வம்புக்கு இழுத்தான்னு சொல்லுவேன். அப்புறம் ஊர்ல 1000 விதமா பேசுவாங்க. யோயோ அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லிடாதயா. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கசமுசா அப்படி பேசிக்குவாங்க. அதான். அதுக்கு பதிலா இந்த கொடுத்து வச்சுக்கயே. 10 ரூபாய் போறாத 300 ரூபாய் போச்சா? ஐயோ கழுத்துல என்ன செயின்? ஆமா. அது கொடு. இதுவா? ஆமா. 300 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போ. இந்தா. யோ ஊர் சுத்தி வெடிக்காத வேட்டு 9 ரூபாய் நோட்டு நீ. நான் பணத்தை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் செயின் பத்திரம் இல்ல வெடிச்சிரும். புரிஞ்சுட்டா சரி. என்ன பத்தி யாருன்னு ஊர கேளுமா, இல்ல என்ன விட்டு யானைய கேளுமா. ஐயோ செயின் என்ன தேடுறீங்க? வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்ல. எங்க போச்சு? இங்கதானே இருக்கணும். ஐயோ செயினை வேற காணவே. ஏய் என்ன தேடிட்டு இருக்கிற? ஒண்ணுமில்லண்ணா, இந்த செயின். செயினா? ஆமாண்ணே, ஆத்தக்கரை எல்லாம் தூச்சிட்டு இருக்கப்போ இந்த பவானிக்கு கொடுத்துச்சே. அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததா? இருந்ததுண்ணே, ஆனா இங்கதான் எங்கேயோ காணா போச்சு. இங்கதான் காணா. ஏய் காளா, செயினை பாத்தியா? பாத்தனே. எட்ரா. இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்சே? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? டேய் என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லனே. அதுக்கு நான் தீனி போடுறேனா? இப்ப ஏன் வயிறு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயின் என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னண்ணே தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்கு? யார் அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. ஓம் சண்டி சாமுண்டி பிண்டி கீதாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? செயின் காணாம போச்சுல்ல, அதை கண்டுபிடிக்க. இவங்கால செயின் எடுத்திருந்தா மரியாதையா கொடுத்துரு, இல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? மந்திரத்தை ஜெபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். திருடுனவன் மண்ட பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். நீ என்ன பயப்படுற? நான் திருநா தானே. அப்புறம் என்ன வட்டத்துக்குள்ள வந்து நில்லு. வட்டத்துக்குள்ளயா? எதுக்கு? நீ திருடினியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாடா. ஓம் ரீம் கிரீம் சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குனி ராமு. ஐயோ மண்டை போச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ 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 என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சு. யாராவது வந்து ஒட்ட வைங்கல, ஓடியாங்கல, செயினை கொடுத்துடுறேன். அடிங்க திருட்டு பயல, நீதான் எடுத்தியா? குறா. என்னங்க செயினை கொடுத்துறேன், மண்டை ஓட ஒட்ட வைங்க. அடச்சி, தலையை தொட்டு பாடுறா. உன் மண்டை உன்கிட்ட தான் இருக்கு, உடைஞ்சது சட்டிடா. அப்ப ரத்தம்? நாங்க கலக்கின சிகப்பு சாயண்டா. உன்கிட்ட இருந்து செயின் வரவழைக்கத்தான் இந்த ஆள மந்திரவாதி மாதிரி நடிக்க வச்சு.
தாயம்மா 2 ஆப்பம் கொடு. இருடா வர்றேன். இந்தா. நீயா? ஏற்கனவே 25 ரூபா பாக்கி, இன்னும் வேற கடன் ஏத்த வந்திருக்கியா? போ, கிடையாது. இந்த தியாகி சுந்தரத்தோட பிள்ளை சங்கர் எந்த தெருவுல போய் நின்னாலும் 1000 பேர் நீயா நானான் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடு போட தயாரா இருக்காங்க. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட வந்து நிக்கிறேன்? உன் கையால சுட்டு தர ஆப்பம் இருக்க, அது என் தாய் கையால சுட்டு தர ஆப்பம் மாதிரி. அமிர்தம்னு சொல்லுவாங்களே, அது தான். இந்தாடா, இந்த குளத்துல குளிப்பாட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி, வேண்டாம், விடு. ஏன் தாயம்மா இந்த வயசுல எப்படி இவ்வளவு இளமையா இருக்க? முகத்துல ஒரு சுருக்கத்தை காணுமே. நேத்து ஆளானுக பொண்ணு கூட இன்னைக்கு கிளவி மாதிரி இருக்காருங்க. 5 வயசுல இருந்து பாக்குறேன், அப்படியே இருக்கேன். அது என் உடம்பு வாகுடா. அந்த காலத்துல 16 வயசுல பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு ரெட்டச்சடைய போட்டுக்கிட்டு நான் ஆத்தோரம் நடந்து போனேன்னா அடேங்கப்பா, என்னை பார்க்காத ஆளுங்க இருக்குமா இந்த ஊர்ல? தாயம்மா பால் வழியுது. இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்து தாண்டா என் வீட்டுக்காரர் என்ன கட்டினாரு. ஐயோ, அது சொல்ல தாயம்மா. தாயம்மா, தட்டுலுக்கு ஆப்பத்துல பால் வழியுது. அட திருட்டு பயலே, உன் பேச்சு சாமர்த்தியத்துல என்கிட்ட ஆப்பத்தை வாங்கி தின்னுட்டியா? காசாடுறா. காசா? யாருக்கிட்ட இருக்கு? 1 பைசா கூட இல்ல. ஏதுடா செயின்? எடுறா வெளியில. என்ன வெறும் பையன் நினைச்சிட்டியா? 2 பவுண்ட் செயின் ஆக்கும். இப்ப நினைச்சா கூட அடமானம் வச்சு உன் முழு கடனை அடைச்சிருவேன். ஆப்பத்துக்காக அல்பமா அடமானம் வைக்க வேணாமன்னு பாக்குறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் வெறும் பையதாண்டா. வெறும் வழியில சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ, என் செயினை காணுமே. அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சியா? ஆமா, ஏன் செயினை வச்சுக்கிட்டு இங்க என்ன வாய் சவிடால? வாப்புல ஆப்ப சாப்பிடுறியா? தாய்மா 2 ஆப்பம் கொடு. யோ, உன்ன மாதிரி சொர்ண கெட்டு போய் எங்க கடை வச்சாலும் அங்க கடனுக்கு சாப்பிடுறவ இந்த பவானி இல்லையா? என்ன 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 பெரிய கடன்? தாய்மா, ஐ செட்டில் உன் மொத்த கடன். ஓகே? படா விவரம் கட்ட பயல. நீ என்ன தாயா நினைச்சு இந்த ஆப்பத்தை சாப்பிடுறியோ சாப்பிடலையோ, நான் உன்னை பிள்ளையா நினைச்சு தாண்டா கொடுக்கறேன். இது நீ திருப்பி தர்ற கடை இல்லடா, எனக்கு திருப்தி தர்ற கடை. ஆ 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 ஆ. ஏண்டி இப்படி தப்பு தப்பா ஆடினா அந்த சங்கர ஒயிலாட்டத்துல எப்படி ஜெயிக்க முடியும்? நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? ஓஹோ, அப்படி போடுறீங்களா? சரி போடுங்க. எந்த வேணும்? இதே மாதிரி 2 பண்ணு வேணும். பின்ன என்ன வேணும்? உன் பொண்ணு வேணும். എന്താ ഞാൻ വേണം? നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും. சுடுவெல்லம்னா சுக்காப்பியா? ചുടുതണ്ണി. சுடுதண்ணியா? ஐயோ, ஐயோ, தெரியாம சொல்லிட்டேம்மா. ஐயோ, ചുടുവെള്ളം എടുക്ക്. தெரியாம சொல்லிட்டேம்மா. கோமல குட்டி ஊத்திராத. சுடுதண்ணியை ஊத்திராத. கோமல குட்டி ஊத்திராத. ஐயோ, അമ്മേ, എന്റെ രംഗത്ത് ചുടുവെള്ളം ഒഴിച്ചു. അയ്യോ, എരിയണു. எங்க எரியணும்? எங்க? ഇവിടെ 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 ഇവിടെ. அட என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அவன் பொண்ணை கேட்டு வந்தவன்ல. ഓ, ഞാൻ പൊണ്ണുക്ക് ചൊല്ലിയിരുന്ന വർണ്ണ ഇത്. ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா. அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ, അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാല സാറിന് അച്ഛനമ്മ ഉണ്ടോ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனை பாகனோ? நான் வெறும் யானை பகல்லம்மா. கோவிந்தண்ணே என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு. எனக்காக உயிரையே கொடுப்பார் தெரியுமில்ல? തങ്കസ്വാമി ചേട്ടാ, ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ. അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാള സാറിനെ വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு கேட்கிறேன், அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமல குட்டி? அண்ணே, என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க? ஓமல குட்டி. அடடே, அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி, வா வா. என்னம்மா பவானி, நடசாத்திர நேரத்துல வந்திருக்க? பொண்ணுல சாமி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆத்தாள கும்பிடலனா எனக்கு தூக்கமே வராது. அப்படியா? அம்பாள நன்னா சேவிச்சுக்கோமா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாதே.
அம்மா சீக்கிரமா பிரகாரத்தை சுத்திட்டு வா, நடைய சாத்த போறேன். சரிங்க சாமி. இவன் வேற வந்துட்டானா? அவ்வளவுதான், லேசில கிளம்ப மாட்டானே. சங்கரா, நடைய சாத்திர நாழி ஆயிடுறா. நான் கோவில சீக்கிரமா புட்டிட்டு ஆத்துக்கு போகல, வீட்டுல என் ஆத்துக்காரி நடைய சாத்திடுவாடா. கும்பிட்டது போறோம். கண்ணா, கண்ணை திறந்து கொஞ்சம் கருணை காட்டுறா. சாமி, நாளைக்கு நடக்க போற சிலம்பு சண்டையில நான் ஜெயிக்கணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற நடுவுல வந்து சும்மா. என்னதான் வேண்டிக்கிட்டாலும் இந்த ஆள் மூஞ்சில கறி போட்டு வைக்க போறது அந்த மாடு சாமிதான். கறி போட்டா? ஆமா சாமி. யார் மத்தவங்க மூஞ்சில முதல்ல 3 கறி போட்டு வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா ஊர் பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. எப்படி இந்த ஆளு தோக்க போறது உறுதி. அதனால பேசாம இந்த ஆளு குங்கும போட்டு மட்டும் வச்சுக்கிட்டு கோயிலே உட்கார சொல்லுங்க. சாமி, நாளைக்கு இவ மாமா மூஞ்சில 3 கறி போட்டு வச்சு இவ மூஞ்சில கரிய பூசல என் பேரு என்னது இது? சங்கர் இல்ல. பாக்கலாமா? பாக்கலாம். அந்த மாடசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறுக்கி பையன் ரவுடி. அவங்கிட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்து நிக்கிறியே. அவங்கிட்ட பணபலம் மட்டும் இல்ல, ஆள் பலம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார எடுத்து பேசிட்டாங்கிறதுக்காக அவன் மாட்டு கொட்டாயில் தீய வச்சுட்டா. மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இன்னைக்கு பொழப்பு இல்லாம நடுத்தருவில் நிக்கிறான். நாமளோ வாயிலா ஜீவனை வச்சு பொழப்பு நடத்துறோம். நாளைக்கே நம்ம யானைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம பொழப்பு என்ன கருத்து? அதுக்காக அவன் என்ன பேசினாலும் பதுங்கி போக சொல்றீங்களா? எப்பா பதுங்கி போக சொல்லப்பா, ஒதுங்கி போன்னு சொல்றேன். அது என்னால முடியாது. அது எப்படி உங்களால முடியும்? நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் நடுவேட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு 3 வேளை சோறு போட்டான். நான் அதுக்கா என்னடா அது? நான் பப்ளிக் மீட்டிங் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். சங்கர், வந்து சாப்பிடுறா. எனக்கு பசி. டேய், நான் திட்டினேங்கிறதுக்காக தான் நீ சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசி இல்ல. பசி இல்லைன்னு வாய் தாண்டா சொல்லுது, வயிறு சொல்லலையே. ஒருவேளை சாப்பிடலனா கூட நீ தாங்க மாட்டேன். வந்து சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம். எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். யோசனை பண்ணிக்க. അടേ എന്താ രാമു ഈ നേരത്ത്? 2:15 2:30 2:45 3 3:45 4. ആ അടടേ, ആശീർവാദം ചെയ്തു. ഇന്നാ 20 പൈസ. എന്താ പൈസ താഴോട്ടിട്ടു? പൈസ വേണ്ടയോ? പിന്നെ വേറെന്ത് വേണം? ഓ, നിനക്കും ബണ്ണ് വേണോ? ഒരു ബണ്ണ് 60 പൈസ. അപ്പൊ ഒന്ന് ചെയ്യ്, എനിക്ക് കട കഴുകണം. പോയി ഒരു ബക്കറ്റ് പച്ചവെള്ളം കൊണ്ടാ. ഇന്നാ 10 11 12. ஐயா, தண்ணிய காணுமா? தண்ணி காணுமா? யாரா தண்ணி எடுத்தீங்க? தண்ணிய குடுக்கறா, கட்டெல்லாம் எரியுது. கொண்டா கொண்டா கொண்டா. இன்னா புடிச்சோ புடிச்சோ, போய்க்கோ. ராமு, டே ராமு, அந்த பவானி என்ன விரும்புறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழின்னு கேக்குறியா? இதோ சாணக்குறி. என்ன புரிஞ்சுதா? புரியலையா? ரொம்ப ஈஸி. மஞ்சப்பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்புறான்னு அர்த்தம். சிகப்பு பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்பலன்னு அர்த்தம். அவ என்ன விரும்பணும்னு நீ பிள்ளைகிட்ட வேண்டிக்க. ஆண்டவா,
மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே. மஞ்சப்பூ சாணத்துல ஈ. பவானி என்ன விரும்புறா? நம்ம பர்சனாலிட்டி அப்படி. சிகப்பு புலி ஈயா? சாணத்திலையும் சந்தேகமா? ஒரே குழப்பமா இருக்கு. டேய் ராமா வாடா, வேற ஏதாவது ஐடியா பண்ணு. உட்கார்றா, மரியாதைலாம் வேண்டாம். இப்ப பவானி என்ன விரும்புறாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏய், என்னடா பேனா எடுக்கிற? ஓஹோ, கடுதாசு மூலமா காதல தெரியப்படுத்தலாங்கிறியா? பாத்தி, நீ பெரிய ஆளுதான். என்ன எழுதலாம்? ஐடியா. அன்பே, ஆருயிரே. ஏய், எதுக்குடா கை எடுக்கிற? வேண்டாங்கிறியா? பழைய பாணிங்கிறியா? சரி, புது பாணியில எழுதிடுவோம். பவானி, உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என் மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு என்னால தெரிஞ்சிக்கவே முடியல. எப்படி? நீட்டுடா. இது என்னடா, அவளே அசந்து போற மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதி காட்டுற. அண்ணா உட்காருங்க. ஓ, இன்னைக்கு நீ மாப்பிளையாச்சே. உட்கார். சார், தங்கசாமி கேட்டணும். வரணும் வருது. பம்பளக்குட்டி, இவர்தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். என்னடா அது விசில் வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சிட்டாங்க. அடேங்கப்பா, இவன் பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதானே, உள்ள வச்சிருந்தா ஓமன குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறி இருப்போம். நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி புட்டான்? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்ல. எப்படி? அவன் போட்டு இருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா, அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கடா. டேய், என்னடா அது? பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா. ஏங்க, கொஞ்சம் தனியா பேசுனேன். அந்த பயல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா நீ என்ன பண்ற, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே, வந்துடுறேன். ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான்னா. அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்துன எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்பு கப்புன்னு பேசினா தரகரை மாத்திடுவேன். அட ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகரையா, இந்தாங்க போயல. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. இந்தப்பா சிவங்கால, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, என் கல்யாணத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளை குட்டி, கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ணை கட்டிக்கணுங்கிறாரு. சம்மதமா? പരിപൂർണ സമ്മതം. മോൾക്കോ? ഓ, പഴം നഴുവി പാലിൽ വീണു, അത് നഴുവി എന്റെ വായിൽ വീണു. എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். என்னங்க, பொடி வாங்கிட்டு வர போன பொடி வரதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவக்கோடு ஓமன குட்டி மகள் அம்மு குட்டியை யாகி சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது.
எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பையலுகளா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பாக்கல அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க മാട്ടേ. എടോ നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ. നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அதே அதே ஏய், என்ன கடி? பெரிய கையை பார்த்த உடனே சின்ன கையை உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. ആയ്, എന്താടാ ചുമ്മാ മിരട്ടുന്നത്? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ. ഞാൻ ഞറമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പൊടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோணக்கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ இவன் நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. எதுக்குடா இந்த கத்து கத்துறா? போயிந்தா அம்மு குட்டி, என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முக்குட்டி வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാരൻ, ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்முக்குட்டி காரை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போச்சா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்குழுந்து தாங்கறியாடா? புள்ளம்படி தலையா, போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபசங்கனம் மாதிரி விழுந்துருச்சு. சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிச்சது. ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അഴിച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க. ஒரு நல்ல சோசியாரனா கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയതാ. ചേട്ടാ, ചേട്ടാ, ഞാൻ പോട്ടാ, പോട്ടാ. நான் வரட்டா? முடியாது. நான் வரட்டா? முடியாது. நான் வரட்டா? பிரிச்சிருங்க. விரட்டோ வரட்டு விரட்டாங்கடா. முதலமைக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாளே ஐயா. நீயாச்சு நானாச்சு பாத்துடுறேன். அன்னைக்கு எங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. இந்த உலக்கையாலே ஒரு தும்பிக்க. நிறுத்துமா, இந்த வாய் இல்லாத ஜீவன் என்னமா தப்பு பண்ணுச்சு? உலக்கையால அடிக்க போற? என்னது? இதுவா வாய் இல்ல ஜீவன்? இது என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாதானமா தெரியும். யோ சும்மா இருயா. இது கொண்டது என்கிட்ட காதல் கடுதாசி கொடுத்துச்சியா? ஏமா பவானி, இந்த கடித சம்பந்தமா உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யானைக்கு சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏம்பா சிவன்கால, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க.
இவர்தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறுன்னு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு இருக்காரு. இவத்தை விசாரிச்சு பாருங்க. டேய் உன்னை கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக பஞ்சாயத்துல ஏன்டா படுக்கிற விஷயத்தையெல்லாம் ஐயோ, முன்னாடி அடிக்கிறாரு. இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? டேய் வாடா. இங்க பாருங்க, பின்னாடி அடிக்க போறாராம். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை என்ன போஸ்ட்மேன் உத்தியோகமா பாக்குது? வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ விவரம் தெரியாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மனக்கிட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்க கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிடுறீங்க. எதுக்கியா வெட்டியா பேசிக்கிட்டு? யார் கடுதாசி கொடுத்தாங்கன்னு யானை கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது. ஏய் ராமு, உன்கிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா நீ லெட்டர் போடலையா? தலைவரையா, அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா லெட்டர் போடலனா இந்த துண்டை தாண்டு. தாண்டு. ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். யாரு போய் சத்தியப்பட்டது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பாருமா, துண்டை தாண்டி சத்தியம் பண்ண சொன்ன, பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஏமா கத்துற? போமா. பஞ்சாயத்து கலையலாம். இந்த பொண்ணை நம்பி நம்ம பஞ்சாயத்தை கூட்டணும் பாரு. நம்ம பஞ்சாயத்து ராமு, நல்ல வேலை என் மானத்தை காப்பாத்தின. பஞ்சாயத்துல நான் தான் லெட்டர் கொடுத்தேன்னு என்ன காட்டி கொடுத்திருந்த, அவ்வளவுதான். நார் என்ன கிழிச்சிருப்பானுங்க. என்ன பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறான்? ஏண்டா பஞ்சாயத்துல காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு லஞ்சமா? ஏய், எங்கடா போற? எங்க போறான் இவன்? ஃபாலோ ஹிம். ஓஹோ, பொய் சத்தியம் பண்ணதுக்கு பணத்தை உண்டியல்ல போட்டு பிராய்ச்சித்தம் தெளிக்கிறீங்களா? அடங்கொப்புறானே, மாட்டிக்கிட்டீங்களா? இவங்க இங்க வந்தா ராமு போயிடு. ஏ ராமு, நிலே. உன் மேல எனக்கு கோவம் இல்ல, இந்த ஆள் மேலதான். யோ, யானைக்கு இருக்கிற மனசாட்சி கூட உனக்கு இல்லாம போச்சியா? லெட்டர் கொடுத்த நீதான் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் பஞ்சாயத்து கூட்டின. அங்க வந்தாது உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஏமாத்திட்டே. அப்ப நீதான் உலக்கையை எடுத்துக்கிட்டு என் ராமுவ ஊரெல்லாம் துரத்துனிய, அப்புறம் நான் எப்படி ஒத்துக்கிறது? உலக்கைய பாத்தியே தவிர என் உள்ளத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. ஆசைப்பட்டவங்களை அடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்தாளை நான் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? நிஜமாவா? இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. தெரிஞ்ச மாட்டோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் மனைவி. இதானே சொல்ல போறீங்க? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அதான் பவானி. பவானி, சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன்.